வெற்றி வரும். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாய் கடந்து போனார்கள். யோசுவா 3:15-16-17. இஸ்ரவேல் மக்களின் கானான் பயணத்தில் யோர்தான் நதி தடையாக நின்றது. பாலைவன பயணத்தில் பல தடைகளை தாண்டி வந்த இஸ்ரவேலருக்கு இது கடக்க இயலாத கடினமான தடையாய் தோன்றியது. வாழ்வில் வரும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றியடைய யோசுவா 3:15-16-17 ஆகிய பகுதிகள் நமக்கு விடை தருகிறது. கடவுளில் நம்பிக்கை வைப்பது முதல் நிலை. இறை நம்பிக்கையின் வெளிப்படையான அடையாளங்களாயிருக்கும் உடன்படிக்கை பெட்டியிலும் அதை சுமக்கிற ஆசாரர்களிடத்திலும் நம்பிக்கை வைப்பது இரண்டாம் நிலை. நம்பிக்கையுடன் நடப்பது மூன்றாம் நிலை. முதல் இரண்டு நிலைக்கும் நம்பிக்கை சார்ந்தது. மூன்றாம் நிலை முயற்சி சார்ந்தது. நம்பிக்கையுள்ள முயற்சியில் வாழ்வில் வரும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம். இயேசுவை பற்றிய விசுவாசத்தில் உறுதியாய் நின்றவர் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை. அவரை வீழ்த்தினவர்கள் வீழ்ந்து போனார்கள். ஆனால் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை புனிதராக உயர்ந்து நிற்கின்றார். விசுவாசிக்கிறவர்களுக்கு மரித்தாலும் வெற்றி வரும். இதேபோல் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் உறுதியாக நின்றால் ஒருவேளை வீழ்ந்தாலும் வெற்றி நமதே. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்.